அனைவருக்கும் வணக்கம். விஜயோட கட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அதிர்ச்சியை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ அவரை திட்டணுன்றதோ அல்லது அந்த கட்சியை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவோ இதை பேசல. நான் இன்னைக்கு பார்த்த ஒரு காட்சி, இன்னைக்கு பார்த்த ஒரு வீடியோ உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு விஷயமா இருக்கு. விஜயோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வியை எழுப்ப வேண்டியதாக இருக்கு. அது காரணம் என்னன்னா, விஜய் இதுவரைக்கும் ஒரு 11 கூட்டம் நடத்தியிருப்பார். அந்த 2 மாநாடு, அப்புறம் அந்த பரப்புரை கூட்டம், மக்கள் சந்திப்புன்ற பேர்ல மூடி அரங்குக்குள் ஓரிரு கூட்டங்கள், இப்படி ஒரு 10 அல்லது 11 நிகழ்ச்சிகளை நடத்தியிருப்பாரு. மக்கள் முன் தோன்றி பேசியிருப்பார். இந்த 11 நிகழ்வுகளிலும் ஓரிரு நிகழ்வுகளை தவிர மீதி அனைத்திலுமே உயிர் பலி நடந்திருக்கு. மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. அவங்கெல்லாம் அதை சாதாரணமாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க்கிற பார்வையாளர்கள் அதை மிகப்பெரிய அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. ஐயோ, 6 பேர் செத்துறாங்கடா முதல் மாநாட்டில், ரெண்டாவது மாநாட்டிலே 4 பேர் செத்துட்டாங்களே. இப்போ இந்த பரப்புரையில் இவ்வளோ பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஒரு பரப்புரையில் 41 பேர் செத்தே போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பஸ்ஸில் அடிபட்டு செத்தானா பொழைச்சானே தெரில அந்த தாவைக்கா பசங்க. இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம அதிர்ச்சியோட பார்க்குறோம், அதிர்ச்சியோட கேள்விகள் கேட்குறோம், கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம். என்னடா இது, இவ்வளோ பேர் செத்துதை நீ கண்டுக்காமல் போகிற, ஆனால் ஒட்டுமொத்த மீடியாவும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புகிறோம். ஆனால் விஜயனுடைய நோக்கம் இதுதான். இது நடக்கணும், ஒவ்வொரு கூட்டத்திலும் அதிர்ச்சி நடக்கணும். அந்த அதிர்ச்சி அடுத்த பல நாட்களுக்கு அதை பற்றியே மக்களை பேச வைக்கணும். அதுதான் விஜயோட நோக்கமாக இருக்கு. இதை பேசுறது தனக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டியாக, தனக்கு மிகப்பெரிய பிரச்சாரமாக அமையும் அப்படின்னு விஜய் நம்புறாப்புல. அது எதிர்மறை பப்ளிசிட்டி அல்லது இது அவருடைய அந்த அரசியலையே கேலிக்குரியதாக கேள்விக்குரியதாக மாற்றும். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அதை செய்கிறார். அப்படித்தான் என்னால் அதை பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வேலூர்ல அவர்கள் அடுத்து நடத்த போகிற மக்கள் சந்திப்புக்கான அந்த இடத்தை பார்வையிடுவதற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வரார். இன்னைக்கு வந்திருக்கார். ஏன்னா இவங்களுடைய அடுத்த கூட்டம் நடக்க போகிற இடம் வேலூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க அகரம்சேரி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கூட்டம் நடக்க இருக்குது. அதற்காக அந்த இடத்தை சமன்படுத்தி மக்கள் கூடுவதற்கு ஏற்ற முறையில் சில வேலைகளை அந்த தாவைக்காவினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போயிட்டு மேற்பார்வையிடர் பார்க்குறாரு. இது சரியான இடமா, மக்களுக்கு ஏதாவது ஆபத்தாகுமா, நிறைய பேர் கூடினா ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு அக்கறை. இதை பார்க்க வேண்டியது அவருடைய வேலை. பார்த்த பிறகுதான் அவர் அனுமதி கொடுக்க முடியும். ஸோ பார்க்குறாரு. அப்படி பார்த்தவர் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அங்கே இருக்கிற தாவைக்கா நிர்வாகிக்கிட்ட. என்னப்பா இது, இவ்வளோ பெரிய இடம் திறந்த வெளியாக இருக்கு, இப்படியே தான் நடத்த போறீங்களா, எத்தனை மணிக்கு உங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குறாரு. நல்லா கவனிங்க நண்பர்களே, பல பேர் சொல்றாங்க போலீஸ் தான் நேரத்தை ஒதுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இவங்க கேட்குறாங்க, கேட்குற நேரத்தை போலீஸ் கொடுக்குது. இதுதான் இந்த விஜய் விஷயத்தில் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைய அந்த ஆய்வின் போது அவர் எத்தனை மணிக்கு உங்களுக்கு டைம் வேணும்னு கேட்குறாரு. அந்த தாவேக்கா நிர்வாகி சொல்கிறான், அவன்லாம் மனிதனா, அவனுக்கு மனசாட்சி இருக்கா, என்ன ஜென்மங்களான்னு எனக்கு தெரியல, மதியம் 12லிருந்து 1 மணி வரை எங்களுக்கு இந்த இடத்துல மீட்டிங் நடத்த அனுமதி வேணும்னு கேட்குறான். சரி கொடுக்கலாம், இப்போ இங்கே சேரெல்லாம் போடுவீங்களா உட்கார்றதுக்குன்னு கேட்குறாரு. இல்லை சார், சேரெல்லாம் போட மாட்டோம். ஏன், அங்கே சேலத்தில் ஒரு கூட்டம் நடத்தினீங்க 4 நாள் முன்னாடி, வெயிலில் மயங்கி விழுந்து ஒருத்தர் செத்து போயிட்டாயா, உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி பந்தலாவது போடுவியா அப்படின்னா, சார் எங்கள் தலைவர் வர்றதே 1 மணி நேரம் தான் சார், 12லேருந்து 1 மணிக்கு கரெக்டாக முடிஞ்சிடும் சார் கூட்டம், அதுக்கு எதுக்கு சார் பந்தல்லாம் போட்டு அப்படின்னு சொல்கிறான். சரி வேற ஏதாவது வசதிகள் செய்கிறீங்களா இந்த ஜனங்களுக்கு? குடிக்க தண்ணி வைப்போம் சார், அங்கங்கே இந்த டாய்லெட் வைப்போம், அப்புறம் இந்த இது என்ன ஆம்புலன்ஸு அது மறக்காமல் கொண்டு நிப்பாட்டுவோம் சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னும் ஒரு முக்கியமான சான்று இந்த வீடியோ. அவர் எஸ்பி எந்த பதிலும் சொல்லலை, அனுமதி தரேன் தரல எதுவும் சொல்லலை.
அவர்களுக்கு சில அறிவுரைகளை கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். அநேகமாக அனுமதி கொடுத்துருவாங்க, நேரம் அதே நேரமாக கூட இருக்கலாம். ஸோ எத்தனை பேர் சுருண்டு விழுந்து சாக போகிறாங்க அல்லது இன்னும் என்ன கொடுமைகள் அரங்கேற போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்க வேண்டி இருக்கோம். இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, வேலூருக்கு பேரே வந்து வெயிலூர் தான். ஏன்னா அங்கே கொளுத்துற வெயில் வந்து உலக பிரசித்தம். நீங்கள் வானிலை அறிக்கை சொல்லும் போது கூட வேலூர் தான் முதல்ல சொல்லுவாங்க. வேலூரில் என்ன வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. 23ங்கிறது இன்னும் ஒரு 4-5 நாட்கள் இருக்கு. இந்த 5 நாட்களில் வெயில் நிச்சயமாக அதிகரிக்கும். சேலத்திலே எவ்வளோ வெயில்னு பார்த்தீங்க, பக்கத்தில் ஏற்காடு இருக்கு, இருந்தும் கூட சேலத்தில் வெயில் சுட்டரிக்குது. வேலூரை கேட்கவே வேணாம், அது வந்து மொட்டை வெயில் போட்டு வதைக்கும். அது அப்படிப்பட்ட கொளுத்தும் வெயிலில் அந்த திறந்த வெளி மைதானத்தில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் நாங்கள் செய்து தர மாட்டோம்னு சொல்றான். குடிக்க தண்ணி கொடுப்போம், அது லாரியில் கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க, அப்படியே பிடிச்சி கூட குடிங்கன்னு சொல்ல போறாங்களா என்ன தெரியல. பாட்டிலெல்லாம் கூட தர மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸு, டாய்லெட்டு வசதி, இவ்வளோதான். டாய்லெட் கூட வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்பாடு செஞ்சிருக்கிற இடம் வந்து மொட்டை காடு, சுத்தினையும் வந்து வெட்ட வெளி தான், எங்கே வேணால் போங்கடான்னு கூட சொல்லுவானுங்க. அதையும் இது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போகிற கூட்டம் தான் அது. ஸோ இது விஜய் வந்து தெரிஞ்சே செய்கிற தவறுகள் இதெல்லாம். அப்படிதான் வந்து என்னால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சே செய்யறப்பல. இனி வந்து நான் இப்படித்தான், என் கூட்டம் இப்படித்தான் நடக்கும், என் கூட்டத்துக்கு வந்தா சாவாங்க. சாகிறதுங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. எனக்காக வந்து அவங்க அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. பாத்தீங்களா, எனக்காக உயிரை கொடுக்க எவ்வளவு பேர் தயாரா இருக்காங்க, நான் என்ன பார்த்தா போதுன்னு எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாத்தீங்களா. என் வீட்டுக்காரன் தேவையில்ல, விஜய் போதும்னு சொல்றாங்க. என் குழந்தை முக்கியம் இல்லை, விஜய் போதும். என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, நான் இன்னொன்று பெற்றுக்கிறேன், நான் விஜய் பார்த்துட்டு போறேன். விஜய் டிவிக்கேன்னு சொல்லிட்டு அந்த விசிலை ஊதிக்கிட்டே வந்து கத்துற அந்த கூட்டம், அந்த பைத்தியங்கள், அந்த தருதலைகள், இந்த தருதலை கூட்டத்தை இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூண்டி விட்டு அவங்கள வந்து ஒரு பெரும் ஆபத்துல, படுவாதகத்துல தள்ளுறதுக்கு இந்த விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை பயன்படுத்துறான் அப்படிங்கிறது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா யாராவது இப்படி பகிரங்கமா ஒப்புப்பாங்களா? யாராவது இப்படி பகிரங்கமா என்னால எதுவும் செய்ய முடியாது சார், 1 மணி நேரம் கூட்டுக்கு எதுக்கு சார் பந்தல், 1 மணி நேரம் கூட்டுக்கு எதுக்கு சார் சேரலாம்? ஏண்டா 1 மணி நேரம் கரெக்டா 12லேருந்து 1 அந்த டைமுக்கே வந்துடுறாங்களா? சினிமா டிக்கெட் கொடுக்குற மாதிரி 12 மணிக்கு ஷோ, 12:50க்கு வந்து நாங்கள் டிக்கெட் கொடுப்போம், வந்து வாங்கிட்டு டக்குனு போய் பார்த்துட்டு 1 மணி நேரத்தில் ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்ற இடமாடாது. இவன் 12 மணிக்கு வரமாட்டான், 12:30க்கு வருவான். ஆனா அந்த ஜனங்க காலையில 8 மணிலேருந்தே போய் கூட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் நடக்குது. ஏன்னா இவங்க பிரச்சாரம் பண்ணும் போதே வந்து தளபதி வந்துடுறாரு, எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க, அவரை பார்க்கறதுக்கு வாங்க வாங்கன்னு பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. ஆட்களை பிடிச்சிட்டு வராங்க, வண்டிகளில் வந்து காசு கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து வண்டிகளில் ஏற்றிட்டு வராங்க. இந்த பைத்தியங்களை அங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க காலையிலிருந்தே ஒரு 10 மணிலேருந்து நிப்பாட்டுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். 10 மணிங்கிறது வேலூர்லாம் வெளியே நடமாட முடியாது, அப்படிப்பட்ட வெயில் தகிக்கிற ஒரு டைம் அது. இந்த 10லேருந்து 1 மணி வரைக்கும் கரெக்டாக 3 மணி நேரம் இந்த மக்கள் 3 மணி நேரம் கடும் வெயிலில் நிற்கணும். நின்று அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலைஞ்சு போனோம். வேலூரில் எவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு வேறு தெரியாது, எவ்வளவு பேருக்கு இவங்க அனுமதி வாங்குறாங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் தெரிவதற்கு முன்பாகவே இன்று கசிந்த ஒரு விஷயம், வேலூரில் மக்களை கொள்வதற்காக இந்த கொலகார பாவி வந்து அங்க வரா அப்படிங்கிறது தான். விஜய் வந்து ஒரு மக்களுக்கு அவங்கள மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அறிவிக்கிற தலைவர்களை தான் நம்மளாம் பார்த்துருக்கோம். ஆனா முதல் முறையை பார்க்கிற மக்களை கொள்வதற்கு விதவிதமாக மாநாடுகள் கூட்டங்கள் நடத்துகிற ஒரு தருதலை வந்து நம்ம இப்பதான் பார்க்கிறோம். ரொம்ப இது வந்து மனதளவில் வந்து மிகுந்த சோர்வை ஏற்படுத்துது. இப்படி ஒரு தற்குறி கூட்டம் எப்படி வளர்ந்துச்சு, எப்போ இவங்கெல்லாம் உருவானாங்க, எங்க இருந்தாங்க இவ்வளவு காலம் அப்படின்ற கேள்வி எல்லாரும் திகச்சு போய் கேட்குறாங்க. காரணம், படித்தவர்கள், பண்பட்ட மாநிலம், நம்மெல்லாம் வந்து லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து எங்கேயோ போயிடுச்சு. நமது சர்வதேச அளவில் கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்கும். எதையும் பகுத்தறிந்து பார்க்கிற பெரியாரின் மண் இது. பேரறிஞர் அண்ணா உருவாக்கி வைத்த தமிழ் உணர்வும் தன்மான உணர்வும் இருக்கிற ஒரு கூட்டம் இது. அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு மைக்கிலையும் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கிடைக்கிற மைக் அத்தனையிலையும்
நம்ம இந்த கருத்துக்களை நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, சத்தம் இல்லாம இப்படி ஒரு ஜோம்பிகள், இந்த மாதிரி ஒரு தருதலை கூட்டம் வளர்ந்துகிட்டே வந்திருக்கு. இப்ப பாருங்க, 33 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன்றாவி இந்த கம்நாட்டி நடிக்க வந்தான். அந்த 33 ஆண்டுகளாக இந்த பொறுக்கித்தனம் தான் வந்து மக்கள் மனதில், அதாவது மக்கள்னா இந்த இளையோர் மனதில் ரொம்ப தீவிரமா இடம் பிடிச்சிருக்கு. அந்த பொறுக்கித்தனம் தான் இவங்களை தருதலைகளை மாத்தி இருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாத, யாரை பற்றியும் அக்கறை இல்லாத, யாரையும் மதிக்காத ஒரு மோசமான கூட்டத்தை உருவாக்கி வச்சது தான் இந்த விஜயனுடைய படங்கள் செய்த சாதனை. இந்த படங்களை எல்லாம் வந்து ஆரம்பத்திலே தடுத்திருக்கணும். ஒரு சினிமா விமர்சகனாக இந்த படங்களுக்கெல்லாம் விமர்சனம் சொன்னது, அல்லது படம் ஓரளவு சுமாராக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னது, இதுக்காக சத்தியமா நான் வெக்கப்படுறேன். உண்மையாவே வந்து இதையெல்லாம் செஞ்சதுக்கு வந்து நம்ம இன்னும் எத்தனை காலத்துக்கு வந்து இந்த குற்ற உணர்ச்சி நம்ம சுடுமோ தெரியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த படங்களை போய் நம்ம ஆதரிச்சுமேடா, இவன் படத்தை போய் ஆதரிச்சுமே, இவெல்லாம் ஒரு நடிகன் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுமே அப்படின்ற அந்த வேதனை வந்து உண்மையிலே எனக்கு இருக்கு. இவ்வளவு மோசமான ஒரு மனநிலை. ஏன்னா இந்த எந்த நடிகருக்கும் எந்த நடிகனும் தங்கள் ரசிகர்களை இப்படி வளர்த்ததில்லை. தெரிஞ்சே வந்து அவன் இதை ஊக்கப்படுத்துறான். அதுதான் இதுல ரொம்ப ஆபத்தான விஷயம். இதெல்லாம் நமக்கு நடக்குது, நமக்காக நடக்குது. நமக்காக இவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்க தயாரா இருக்காங்க, அல்லது நம்முடைய படங்கள் ஏற்படுத்த தாக்கத்தால் வந்து இவ்வளவு பெரிய தருதலை கூட்டம் உருவாகி இருக்கு. இந்த தருதலை கூட்டம் என்ன நடந்தாலும் நம்மளை தாங்கி பிடிக்க தயாரா இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அதுதான் அவனை திமிரின் உச்சத்துல போய் உட்காருச்சு. இன்னைக்கு விஜய் இருக்கிறது எப்படின்னா திமிரின் உச்சத்துல இருக்கான். எதை பத்தியும் கவலைப்படாத, யாரையும் மதிக்காத, எத்தனை பேர் செத்தாலும் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளாத ஒரு மோசமான ஒரு திமிர் பிடித்த தற்குறி நாயகன் தான் இந்த விஜய். அதனால இது இன்னும் எத்தனை அசம்பாவிதங்களை உருவாக்க போகுதோ, எத்தனை பேரை இந்த விஜயனுடைய கூட்டம் கொல்ல போகுதோ, குறிப்பா இந்த வேலூரில் அந்த கொளுத்தும் வெயிலில் வருகிற 23ஆம் தேதி என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற கேள்விதான் வந்து மனசுக்குள் நிற்குது. நம்மால முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் சொல்ற ஒரே ஒரு அப்பீல் இதுதான். என்னதான் தற்கொலைகளா இருங்க, தருதலைகளா இருங்க, அறிவு கட்ட முண்டகளா இருங்க, ஆனா வந்து உயிரோட இருங்க. அது ரொம்ப முக்கியம்.